ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோம்னா தூத்துக்குடி தான் ஃப்ரெண்ட்ஸ் போய்கிட்டு இருக்கோம். நாங்களும் கார் வாங்கலது நானும் என் பிள்ளைங்களும் எப்படிங்காவது எங்களை வெளியே கூட்டிட்டு போங்கன்னு கேட்டுட்டே இருந்தோம். பிள்ளைங்களுக்கு லீவ் விட்டு 20 நாளைக்கு மேல ஆயிடுச்சு. அவளும் சொல்லாத நாள் கிடையாது. எப்ப எல்லா பிள்ளைங்களும் அங்கங்கன்னு போறாங்கப்பா, எங்களை எங்கேயாவது கூட்டிட்டு போங்கன்னு கேட்டுட்டே இருந்தாங்க. இவர் கூட்டிட்டே எங்களை போல. இன்னைக்குதான் என்னமோ ஒரு நல்ல மூடு வந்து கிளம்பு, உங்களை நான் தூத்துக்குடி கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால கிளம்பி போய்கிட்டு இருக்கோம் தூத்துக்குடி. நமக்கு கூட்டு போக கூடாது அப்படிலாம் இல்லைங்க. பாப்பாவங்களை கூட்டு போகணும், எல்லாத்தையும் வெளியில கூட்டு போகணும் அப்படின்னு தான் எனக்கும் ஆசை. ஆனா நம்மளோட நிலைமை வந்து உங்களுக்கு தெரியும். நம்ம ஒன்றும் பெரிய பிஸ்னஸ்மேன் கிடையாது. நம்ம ஸ்டாஃப் வச்சு எதுவும் ஆஃபீஸில் எல்லாம் பார்க்கல. நம்ம வந்து காட்டு வேலை விவசாயம் தான் பார்க்கணும். ஒரு நேரம் கிடைக்கிறப்ப வந்து ஃபேமிலியா வந்து எங்கேயாவது வெளியில போகணும் அப்படின்னு வந்து நினைச்சு எடுக்கிறதுக்கு தான் நம்ம வண்டி எடுத்திருக்கோம். அது போக அதுக்குன்னு வாரத்துக்கு ஒரு நாளாவது எங்கேயாவது கூட்டிட்டு போகலாம். கூட்டிட்டே போல கார் வாங்கி எப்படி ஒரு மாசத்துக்கிட்ட வந்து ஈஸியா சொல்லிடலாம். ஆனா நம்மளோட சூழ்நிலைகள் இருக்குல்லங்க, நமக்கு அந்த அளவுக்கு பெரிய வருமானம் அப்படி இப்படின்னு இருந்தா பரவாயில்லைங்க. நம்ம அன்னைக்கு வேலை பார்த்தா தான் நம்ம குடும்பத்தை கொண்டு போற மாதிரி இருக்கும். இனிமே வந்து எங்கேயாவது ஒரு பாப்பாவுக்கு லீவ் விட்டுருக்காங்க, எங்கேயாவது கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒரு வாரம் லீவ் போட்டாவது பாப்பா அவங்கள வந்து எங்கேயாவது வெளியில கூட்டு போகணும். இத்தனை வருஷம் ஆச்சு, கல்யாணம் முடிஞ்சப்பையும் சரி, குழந்தைங்க பிறந்தப்பையும் சரி, எங்கேயுமே இவங்களை வந்து வெளியில கூட்டு போனே கிடையாது. தூத்துக்குடி விட்டுட்டு கல்யாணம் முடிஞ்சது விளாத்திக்குளம், அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 ஊரையும் தான் சுத்தி பார்த்திருக்கேன். உண்மையிலேயே சொல்ல போனா கல்யாணம் முடிஞ்சு ஒரு தியேட்டருக்கு படத்தை கூட இப்ப வர நாங்க போனதே கிடையாது. இது வந்து 3 பாப்பா பிறந்துருச்சு. ஒரு படத்துக்கோ தியேட்டருக்கோ கூட்டு போனதே கிடையாது. வீட்டுல அவ்வளவு வேலை இருக்கு. எப்பத்தாலும் ஒரே வேலை 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 பார்த்தா தானங்க நம்ம வந்து இந்த ஒரு இப்ப நம்ம வண்டி எடுத்து நம்ம இருக்கிறோம், ஒரு வீடு கட்டுறோம், எல்லாத்துக்குமே நம்ம வேலை பார்த்தா தான் கட்ட முடியும். இஎம்ஐ சீட்டு அப்படி இப்படிலாம் இருக்கு. ஆனா நம்ம என்ஜாய் பண்ற வயசுல என்ஜாய் பண்ண முடியும். இப்போ கொஞ்சம் பிள்ளைங்க அடுத்த ஸ்கூலுக்கு எல்லாம் போயிட்டாங்கன்னா அடுத்து நமக்கு லீவ் கிடைக்காது. நம்ம என்ன அப்பா எல்லாம் என்ன தியேட்டர் கூட்டு போங்க, அங்க கூட்டு போங்கன்னு சொல்லையா போறோம். இப்போ பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க இப்பதான் ஆசைப்படுங்க. எல்லா பிள்ளைங்களுமே நம்மளும் சுத்தி பார்க்கணும். ஏன்னா ஸ்கூல் லீவ் விட்டு முடிஞ்சது நம்மளே ஸ்கூல் விட்டு முடிஞ்சது போனோன்னு அங்க போனேன், அத்தை வீட்டுக்கு போன, சித்திட்டு போன, நம்மளே கதை விட்டுட்டு இருப்போம். அதே மாதிரி உங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்கும் இல்ல பிள்ளைங்களுக்கும். லீவுக்கு வந்து எங்கேயாவது கூட்டு போனோம் அப்படித்தானே. கண்டிப்பா வந்து நான் கூட்டு போறேன். ஒரு வாரம் லீவ் போட்டாவது நான் வந்து கண்டிப்பா கூட்டு போறேன். சரி பாப்போம். நம்ம ஊரு பக்கத்துல தூத்துக்குடி, கோவில்பட்டி இந்த மாதிரிதான் கூட்டு போயிருக்கேன். இந்த வாட்டி வந்து அது எதுக்கு போவோம், ஹாஸ்பிட்டல் தான் போவோம். கோயில்பட்டிக்கு வந்து எதுக்கு போவோம்னா ஸ்கேன் எடுக்க போவோம். 3 பாப்பா மாசமா இருக்கையில ஃபுல்லா ஸ்கேனுக்கு வந்து எங்களுக்கு வந்து தூத்துக்குடிக்கும் கோயில்பட்டிக்கு தான் எழுதி கொடுப்பாங்க. அதனால அந்த ஸ்கேன் எடுக்க போவோம். அப்பவும் பைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப கூட கார் நம்மகிட்ட கிடையாது. யாழ்னி பாப்பா பிறக்கிறப்ப வந்து நம்மகிட்ட கார் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மை பாப்பா பிறக்கிறப்ப வந்து நம்ம இருக்கிறத வச்சுதானங்க போக முடியும். இப்போ வந்து எல்லாருக்கும் எல்லா சூழ்நிலையும் அமையாது. ஆண்டவன் புண்ணியத்துல வந்து இப்போ ஒரு கார் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அது வந்து நம்ம வந்து நிறைய பேர் நினைக்கலாம் கார் வந்து ஆடம்பரத்துக்காக வாங்குறாங்க. அப்படிலாம் இல்ல. ஒரு கட்டத்துக்கு மேல வந்து வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்து வரும். எல்லாருக்குமே வரும். 2 பாப்பா இருக்கிறப்ப வந்து நான் பைக்ல உட்கார வச்சு வந்து தூத்துக்குடி, கோயில்பட்டி அந்த மாதிரி வந்து பாப்பா அவங்களை வந்து கூட்டு போயிருக்கேன். ஏன்னா முன்னாடி ஒரு பாப்பா, எனக்கு முன்னாடி நான் ஓட்டுறதுக்கு முன்னாடி ஒரு பாப்பா, பின்னாடி ஒரு பாப்பா இவங்க வச்சுக்கிட்டு பின்னாடி உட்காந்துக்கிடுவாங்க. அது போக எங்கேயாவது போனோன்னா ட்ரெஸ், பேக்கு, பால் டப்பா அப்படின்னு அது ஒரு செமைக்கு இருக்கும். அதே சைடு கம்பு பையில தொங்க விட்டு முன்னாடி ஒரு பைய வச்சுக்கிட்டு தான் இவங்களை கூட்டு போவேன். அடுத்து ஆதிரா பாப்பாக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப சிரமமாயிருச்சு. 5 பேராவும் பைக்ல போயிருக்கோம். அது வந்து ரொம்ப சிரமமா தான் போயிருக்கோம். விளாத்திக்குளம், குளத்தூர் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு எங்கேயாவது போனோம்னா 5 பேரும் போயிட்டு வந்துருவோம். ஏன்னா வீட்டுல பிள்ளைங்களை வந்து ஒருத்தி விட்டுட்டு போனா ஒருத்தி அழுவா. 2 பேருமே நாங்க வர்றோம்னு அழுவாங்க. அவங்களுக்குள்ளே சண்டை வந்துடும். அதனால 2 பேர்த்து விட்டு ஆதிரா மட்டும் கூட்டிட்டு போவோம். அப்படி அவங்க 2 பேத்துக்கு உடம்பு சரியில்லைன்னா இவங்க அப்பா மட்டும் தான் கூட்டிட்டு போவாங்க. யாராவது ஓரளவு கூட ஊசி போட்டு வருவாங்க. நான் வீட்டுல தான் இருப்பேன் பாப்பா வச்சுக்கிட்டு. சரி, இப்போ வந்து நம்ம எங்கேயாவது தூத்துக்குடிக்கோ கோயில்பட்டிக்கோ எங்கேயாவது கொஞ்சம் லாங்கா போனாலுமே போக முடியல பைக்ல பிள்ளைங்களை வச்சுட்டு. ஏன்னா பிள்ளைங்க எல்லாம் வளர்ந்துட்டாங்களா, ஒண்ணு இங்கிட்டு அசைவா, அந்த பாப்பா அங்கிட்டு இங்கிட்டு இழுப்பா, அவங்களுக்குள்ளே பைக்ல இது வரும்னால அங்கங்க நின்றுதான் நாங்களே போவோம். சரி நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிதான் இஎம்ஐ போட்டாது நம்ம ஒரு கார் வாங்கிடணும்னு சொல்லிதான் கார் வாங்கியாச்சு. நானும் வேலைக்கு போயிட்டு வருவேன். வேலைக்கு போயிட்டு ஒரு 4 மணி 5 மணிக்கு வந்ததும் அந்த பாப்பா காய்ச்சல் அடிக்கி, இந்த பாப்பாவுக்கு சளி பிடிச்சிருக்க, ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு சிரமமா தான் இருக்கும். ஏன்னா போனதும் வர முடியாது. போய் நம்ம ஒரு 20 30 இருப்போம். 8 மணி 9 மணி ஆயிரும். அடுத்த 2 பாப்பாவையும் கூட்டு போற மாதிரி இருக்கும். சின்ன பாப்பா கூட்டு வந்தோம்னா நைட்டு 8 மணி 9 மணிக்கு அந்த குளூர்ல தான் பைக்ல வர்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் காய்ச்சல் சளி இதெல்லாம் வந்துட்டுனா பிள்ளைங்க 3க்கு வந்துட்டு தான் போகுது. ஒரு பிள்ளைக்கு வந்துட்டுனா 3க்கு வராம போக மாட்டேங்குது. காய்ச்சல்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. பாப்பாவுக்கு வந்து வெளியில பார்த்தா சரியான மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும். ஏதாவது ஆட்டோ பிடிச்சிட்டு போற மாதிரி இருக்கும். இல்லைன்னா பைக்ல தான் போய் இடையில எங்கேயாவது நனைஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இடையில பஸ் ஸ்டாப்ல நின்று மறுபடியும் மழை நின்னதுக்கு அப்புறம் தான் கூட்டு போற மாதிரி இருக்கும். அதாவது ரொம்ப சிரமத்தெல்லாம் அனுபவிச்சிட்டோம். அதனால வந்து சரி எப்படியாவது நம்ம வந்து கார் எடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கார் வந்து எடுத்தேன். நான் ஆண்டவ புண்ணியத்துல எடுத்தாச்சு. நல்லபடியா
இனிமேல் எங்கே போனாலும் காரில் தான் பாப்பா அவங்கள கூட்டு போகணும் அப்படின்னு எடுத்துட்டேன். இப்போ 3 பேர் இருக்கிறதுனால அந்த கார் வந்து 5 பேர் வந்து ஃப்ரீயாக போயிட்டு வர்றதுக்கு வந்து நல்லா இருக்கு. அதாவது படுத்துட்டோம் பிள்ளைங்க நல்லா ஃப்ரீயா செல்லு பார்த்துட்டு வருவாங்க. அதனால இப்போ எங்கேயாவது போகிறோம் ஒரு முன்னப்பின ஆகுது அப்படிங்கிறப்பனாலும் காரில் போயிட்டு வர்றதுக்கு எங்களுக்கு வந்து சௌகரியமாக இருக்கு. அதே மாதிரி ஒரு கல்யாணத்துக்கு அந்த மாதிரி போனால் கூட வெயில் நேரம் மத்தியான நேரம் போயிட்டு வர்றப்பையும் நேரம் முன்னப்பின ஆனாலும் நைட் டைம் ஆனாலும் கார் அப்படிங்கிறப்ப வந்து ஒரு இடத்துல வந்து போயிட்டு சேஃப்டியா வர்ற மாதிரி இருக்கு. சீக்கிரமா அவசரமா கிளம்பணும் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்டம் இல்லை, கொஞ்சம் ஃப்ரீயா போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்க நினைக்கிறோம். என்னை பொறுத்தவரை கார் அப்படிங்கிறது வந்து ஆடம்பரம்லாம் கிடையாதுங்க. ஒரு அத்தியாவசிய தேவைக்கு வந்து கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்கும் தேவைப்படுற ஒண்ணு. நம்ம இப்பெல்லாம் பைக்கே நீங்க எடுத்துக்கிட்டாலும் ஒரு 1.5 லட்சம் 2 லட்ச ரூபா ஒரு நல்ல பைக்கினாலே வந்துருதுங்க. அதாவது ஸ்போர்ட்ஸ் பைக்கு புல்லட் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டா 2 லட்சம் 3 லட்ச ரூபா வந்துருது. அதுக்கு வந்து நீங்க செகண்ட் ஹேண்ட்ல ஒரு நல்ல காராவே நீங்க எடுத்துக்கலாம் அப்படிங்கறத என்னோட ஒப்பீனியன், என்னோட கருத்துங்க. அதுக்கப்புறம் வந்து கார் வாங்கினதுக்கு வந்து நிறைய பேர் வந்து யூடியூப்ல இருக்கட்டும் இன்ஸ்டாலயா இருக்கட்டும் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்காக இவ்வளவு பேர் இருக்கீங்க அப்படிங்கிறப்ப எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம ஒரு சாதாரண வீடியோ போட்டாலே அதுல ஒரு 20 பேர் தொடர்ந்து நமக்கு கமெண்ட் பண்றீங்க. அவங்களுக்குலாம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ரீப்ளை பண்ணிட்டு தான் இருக்கோம். பண்ண முடியாதவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இனிமே தொடர்ந்து ஃபுல் வீடியோ போடணும் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா எதனால போட முடியலன்னா இவங்க ஸ்கூல் லீவ் விட்டாங்க, பாப்பா அவங்கள பாத்துக்கிறதுக்கு டைம் சரியா இருக்கு. நான் வேலைக்கு போயிட்டு வந்தா டைம் நைட் ஆயிருங்க. அதனால வந்து நைட்டு வந்ததும் குளிச்சுட்டு சாப்பிட்டு பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு தூங்குறதுக்கு சரியா இருக்கும். எங்கேயாவது அவசரமா போகணும், ஒரு கல்யாணம் காது குத்து அந்த மாதிரி போனனாலும் நான் தான் போயிட்டு வருவேன். அதுக்கு மேலே போனாலும் பாப்பா அவங்களும் கூட வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால 5 பேர் குழந்தைங்களை வச்சுக்கிட்டு போயிட்டு வர்றது உங்களுக்கே தெரியும். வீட்டில் இருந்த மாதிரி ஃப்ரீயாக விளையாடணும்பாங்க. கரெக்டாக அந்த டயத்துக்கு பாலாத்தி கொடுக்கணும், வெயில் கசகசன்னு வரும், ட்ரெஸ் எல்லாம் மாற்றணும் செய்யணும். அப்படிங்கிறனால நானே போயிட்டு வந்துடுவேன். ஒரு முக்கியமான இடத்துக்கு மட்டும் தங்கத்தையும் பாப்பா அவங்களையும் வந்து நான் கூட்டு போவேன். ஒரு முக்கியமான இடத்துல நாங்களும் போவோம். நாங்களும் எங்கேயும் போகலாம் ஆசைப்பட மாட்டோம். ஏன்னா பிள்ளைங்களை கூடி நாங்க போயிட்டு வர்றதுக்கு ஒரு மணி சிரமையா இருக்கும், அதனால போறது கிடையாது. ஆனா இந்த டைம் வந்து பாப்பா அவங்க லீவுக்கு வந்து நிறைய இடத்துக்கு நான் கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். அது எந்த அளவுக்கு சாத்தியமாகுது அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு தெரியல. கண்டிப்பா வந்து பாப்பா அவங்கள கூட்டு போகணும். அதான் எல்லாருமே போங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க குடும்பம் குழந்தைங்களை கூட்டிட்டு வெளியே அப்படியே சும்மா ஃப்ரீயா ஹாப்பியா போயிட்டு வாங்க. அதே ஒரு மனசுக்கு ஒரு பெரிய ரிலாக்ஸ் மாதிரி தான் இருக்கும். ரிலாக்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனா எங்களுக்கு வந்து டைம் கிடைக்கணும்ல, அதான் ஒரு பெரிய விஷயம். எங்களுக்கும் ஆசை. என்ஜாய் பண்ற வயசுல வந்து நம்ம வந்து எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணிடணும். இப்ப நம்ம அம்மா அப்பாவும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களாம் எங்கேயும் போயிருக்கவே மாட்டாங்க, வந்திருக்கவே மாட்டாங்க. நமக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கப்போ அதை வந்து யூஸ் பண்ணிக்கிடணும். நம்ம எங்கெங்க இந்த வயசுல எங்கெங்க போக முடியுது, எங்கெங்க ஹாப்பியா இருக்க முடியுதோ அங்கங்க போய் ஹாப்பியா இருந்துக்கிட வேண்டிதான். அதுக்கப்புறம் வந்து சார்ட்ஸ் கொடுக்குற அதே சப்போர்ட் வந்து நீங்க ஃபுல் வீடியோக்கும் கொடுக்கணும் கண்டிப்பா. இப்போ வந்து வந்தாச்சு, நம்ம தூத்துக்குடியில என்ட்ரிய போட்டாச்சு. தூத்துக்குடியில போயிட்டு எங்கெங்க போறோம்னு வந்து நம்ம பார்க்கலாம். தூத்துக்குடியில வந்து நிறைய இடம் இருக்கு பாக்குறதுக்கு. ஆனா ஒரு நாள் நானும் கூட்டு போனதே கிடையாது. முத்திரர் பீச்சுக்கு கூட்டு போயிருக்கோம், மாதா கோயிலுக்கு போயிருக்கோம். ஆனா மறுபடியும் பீச்சுக்கு மாதா கோயிலுக்கு வந்து ஒரு நாள் கூட்டு போய் கொஞ்சம் ஃப்ரீயா வந்து ஒரு நாள் வந்து வீடியோ போடுறேன். பாப்பா அவங்க 2 பேரும் பின்னாடியே உட்காந்துருக்காங்க, அதனால விளையாண்டுக்கிட்டு வராங்க. ஆதிரா வந்து தங்கத்தோட மடியில வந்து உறங்கியாச்சு. வீட்டுல இருந்து ஒரே அழுக, ட்ரெஸ் போட்டதுக்கு குளிச்சதுக்கு மேக்கப் போட்டதுக்குலாம் அழுது டயர்டாகி உறங்கிட்டா. முழிக்கும் நான் வீடியோல காமிக்கிறேன். இதே மாதிரி நம்ம சேனல்ல அடுத்தடுத்த ஃபுல் வீடியோ போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம வந்து அடுத்தடுத்த ஃபுல் வீடியோல வந்து நம்ம எங்கெங்க போறோம் அப்படிங்கறத வந்து போடுறோம். மறக்காம பாருங்க. இன்னும் வந்து கண்டினியூஸா ஃபுல் வீடியோ வரும். மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.